இதெல்லாம் பார்க்கும்போது கடைசியா நமக்கு ஒரு ஆழமான சிந்தனை தோணுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருட்டுல தன்னோட மக்களுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உசுர கொடுத்த ஒரு தனி மனுஷனோட தியாகம் இன்னைக்கு கடல் தாண்டி கண்டம் தாண்டி ஒளிச்சுக்கிட்டே இருக்கு. விசுவாசமான சுயநலம் இல்லாத ஒரு காவல்காரனுக்காக மனித சமூகம் எவ்வளவு ஏங்குதுங்கிறத கருப்பசாமியோட பயணம் நமக்கு ஆணித்தரமா நிரூபிக்குது. ஒரு காவல்காரனோட உண்மையான தியாகத்துக்கு இதை விட ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்க முடியுமா என்ன? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வணக்கம். நம்மளோட இந்த சுவாரஸ்யமான வரலாற்று அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்துல கருப்பு படம் ரிலீஸ் ஆனப்போ தியேட்டர்ல மக்கள் எவ்வளோ எமோஷனலா கனெக்ட் ஆனாங்கன்னு நாம எல்லாரும் பார்த்திருப்போம். கருப்பசாமின்னு பேரை கேட்டாலே நம்ம ஊர்ல பலருக்கும் ஒரு சிலிர்ப்பு வந்துரும் இல்லையா? சரி வாங்க, எந்த டிலேவும் இல்லாம இந்த பிரம்மாண்டமான கலாச்சார நிகழ்வுக்குள்ள நாம நேரடியா போலாம். தியேட்டர்ல சாமி ஆடுற அளவுக்கு மக்கள் இந்த தெய்வத்து கூட ரொம்பவே ஆழமான ஒரு எமோஷனல் கனெக்ஷன் வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாடர்ன் ட்ரெண்டுக்கெல்லாம் அப்பால் உண்மையாவே கருப்பசாமினா யாரு, அவர் எங்கிருந்து வந்தாரு, இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். அவரோட வேர்களை தேடி நாம கொஞ்சம் நஞ்சம் இல்ல பலாயிரம் வருஷங்கள் பின்னோக்கி, குறிப்பா பண்டைய சங்க காலத்துக்கு போகணும். தமிழ்நாட்டுல பிரம்மாண்டமான கோபுரங்களோ பெரிய பெரிய கோவில்களோ வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச ஒரு ஆழமான நம்பிக்கை இது. இதோட ஆரம்பம் புறநானூறு, தொல்காப்பியம் மாதிரியான பழமையான நூல்கள்ல சொல்லப்படுற நடுகள் மரபுல இருந்து தொடங்குது. அந்த காலத்துல விவசாயம், ஆடு மாடுகள் தாங்க மக்களோட மிகப்பெரிய சொத்து. நள்ளிரவுல கூட்டமா வர்ற திருடர்கள் கிட்ட இருந்து மக்களையும் கால்நடைகளையும் காப்பாத்த தன்னோட உயிரையே பணயம் வச்சு போராடி வீரமரணம் அடைஞ்ச நிஜமான காவல்காரங்களை கௌரவிக்க நடப்பட்ட கற்கள் தான் இந்த நடுகற்கள். அந்த வீரர்களோட ஆவி தொடர்ந்து தங்களை காக்கும்னு மக்கள் முழுமையா நம்புனாங்க. கருப்பசாமியோட இந்த தனித்துவத்தை நாம ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். பொதுவா நாம கும்பிடுற சிவன், விஷ்ணு மாதிரியான தெய்வங்களை ரொம்பவே தூய்மையான, நம்ம கொஞ்சம் தள்ளி நின்னு பக்தியோட வணங்குற தெய்வங்களா தான் பார்க்கறோம். ஆனா கருப்பசாமி முற்றிலும் வித்தியாசமானவர். அவர் நம்ம மக்கள்ல ஒருத்தல். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மெயின் தெய்வங்களை ஒரு காலேஜ் பிரின்சிபால்னு வச்சுக்கிட்டா நம்ம கருப்பசாமி ஒரு கண்டிப்பான HOD மாதிரி. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருப்பாரு, தோள் மேல கை போட்டு பேசுவாரு. ஆனா நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, இல்ல ஏதாவது தில்லு முழு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, ஈவரக்கமே இல்லாம கடுமையான தண்டனை கொடுப்பாரு. இதுதாங்க கருப்பசாமி. அவரு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு சிம்பிளானவர்னா, பக்தர்கள் அவர்கிட்ட நேருக்கு நேரா பேசுவாங்க, உரிமையா சண்டை போடுவாங்க, ஏன் பேரம் கூட பேசுவாங்க தெரியுமா? அவருக்கு சுருட்டு, கல்லுன்னு ரொம்பவே வித்தியாசமான காணிக்கைகள் எல்லாம் படைக்கப்படுது. ஒரு நெருங்கிய நண்பன் கிட்ட நாம எப்படி இருப்போமோ அப்படிதான் மக்கள் அவர்கிட்ட பழகுறாங்க. தன்னோட பர்சனல் பாடிகார்டு மாதிரி தான் மக்கள் அவரை பார்க்கறாங்க. இப்போ வரலாற்றுல ரொம்பவே ஃபேமஸான 18 படி கருப்பசாமியோட கதைக்குள்ள நாம போலாம். சாதாரண நடுகள் நாயகர்களா இருந்தவங்க எப்படி இவ்ளோ பெரிய கோவில் காவலாளிகளா மாறினாங்க? சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி அலாரம், போலீஸ்னு எதுவுமே இல்லாத பல நூறு வருஷத்துக்கு முந்தைய ஒரு இருட்டான காலகட்டத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அழகர் கோயில்ல இருக்கிற அபரிமிதமான செல்வங்களை கொள்ளையடிக்க 18 திருடர்கள் ராத்திரியோட ராத்திரியா வராங்க. ஆனா அந்த கோவில் படிகள்ல அவங்கள எதிர்கொள்ள ஒரே ஒரு உக்கிரமான காவல்காரன் மட்டும்தான் நின்னுகிட்டு இருந்தாரு. அந்த கும்மிருட்டுல ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. ஒத்தாள நின்னு அந்த 18 திருடர்களையும் அவரை வீழ்த்தினாரு. ஆனா அந்த போராட்டத்துல அவரு தன்னோட உசிரியமே எழுந்துட்டாரு. தன்னோட உயிரை கொடுத்தாவது மக்களின் செல்வத்தை அவரை காப்பாத்தினாரு. இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஆவி அந்த கோவில் கதவுகளை நிரந்தரமா காத்து நிக்கிறதா ஆழமா நம்பப்படுது. அந்த 18 படிகள்ல இறந்து கிடந்தவங்க தான் அந்த திருடர்கள். அவங்கள தாண்டி யாரும் உள்ள போக முடியாதுங்கிறது தான் இந்த வரலாற்றோட சாராம்சம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரோட அந்த நேர்மையும் விசுவாசமும் எந்த அளவுக்கு மதிக்கப்படுதுங்கிறது தான். இன்னைக்கு வரைக்கும் சித்திர திருவிழாவில் கள்ளழகர் ஊர்வலமா வரும்போது அந்த மாபெரும் தெய்வீக ஊர்வலத்தை முன்னின்னு வழிநடத்துறது நம்ம கருப்புசாமி தாங்க. கோவில் கணக்கு வழக்குகளை அவர்கிட்ட காட்டிட்டு பாதையில எந்த திருட்டும் நடக்காம சேஃபா இருக்கான்னு அவர் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அழகர் மலையை விட்டு இறங்குவாருன்னு ஒரு நம்பிக்கை இன்னும் இருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது உக்கிரமான பாதுகாப்பின் 21 வடிவங்கள். காலப்போக்குல குறிப்பா நாயக்கர்கள் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா, ஊருக்கூர் இருந்த இந்த நடுகள் நாயகர்கள் எல்லாரும் கருப்பசாமி அப்படிங்கிற ஒற்றை அடையாளத்துக்குள்ள வர தொடங்கினாங்க. அவரோட அவதாரங்கள்ல எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு கவனிச்சிங்களா? ஒரு காட்டு யானையோட அசுரபலம் கொண்ட மத யானை கருப்பசாமி, போர்ல அடிப்பட்ட ஒரு வீரனை குறிக்கிற சப்பானி கருப்பசாமி, கேரளாவில இருந்து வந்ததா சொல்லப்படுற மலையாள கருப்பசாமின்னு ஒவ்வொரு ஊரோட கதையும் அந்த ஊர் நாயகனோட குணாதிசயமும் ஒரு கருப்பசாமியா உருமாறி இருக்கு. இதுலயே ரொம்ப மிரட்டலான சக்தி வாய்ந்த ஒரு வடிவம்னா அது சங்கிலி கருப்பந்தாங்க. இவரு பில்லி சூனியம், செய்வினை, சாபங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கிறதுல ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட்னு நம்பப்படுது. இத புரிஞ்சுக்க ஒரு அட்டகாசமான உதாரணம் இருக்கு.
சங்கிலி கருப்பன் வெறும் மனுஷ உடம்ப தாக்குறவர் கிடையாது. ஹாலிவுட்ல வர்ற கோஸ்ட் ரைடர் எப்படி தன்னோட சங்கிலியால ஒரு கெட்ட ஆத்மாவை அப்படியே புடிச்சு இழுத்து வெளியே எடுப்பாரோ, அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட இருக்கிற தீய சக்திகளையும் கெட்ட எண்ணங்களையும் தன்னோட கனமான சங்கிலியால கட்டி இழுத்து அழிப்பவர் இவருன்னு மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. சரி, ஒரு உள்ளூர் தெய்வம் எப்படி உலகளாவிய நாட்டார் வழிபாட்டு முறையா மாறுச்சுன்னு இப்ப பாப்போம். தென் தமிழகத்துல மட்டும் கும்பிடப்பட்ட ஒரு காவல்காரன் எப்படி இன்னைக்கு உலகம் முழுக்க இவ்ளோ பெரிய ரீச் ஆனாரு. பிரிட்டிஷ் காலத்துல லட்சக்கணக்கான தமிழர்களே ஒப்பந்த தொழிலாளர்களா வெளிநாடுகளுக்கு கரும்பு தோட்ட வேலைக்காக கப்பல் ஏத்துனாங்க. அவங்களால அவங்க நிலத்தையோ காசையோ கொண்டு போக முடியல. ஆனா அவங்களோட ஆழமான நம்பிக்கையான கருப்பசாமியை மட்டும் அவங்க மனசுலயே சுமந்துகிட்டு போனாங்க. தென்னாப்பிரிக்கா ஆரம்பிச்சு மொரிஷியஸ், ஃபிஜி, மலேசியா, ஏன் பலருக்கும் பெருசா தெரியாத இந்தோ கெரேபியன் தீவுகள், தென் அமெரிக்கா வரைக்கும் தமிழர்கள் தங்களோட உக்ரமான காவல்காரனை கூடவே கூட்டிட்டு போனாங்க. பயமுறுத்துற சுத்தமா பழக்கமே இல்லாத அந்த புது இடங்கள்ல தங்கள பாதுகாத்துக்க அவங்களுக்கு கருப்பசாமியோட துணை ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. அந்த புது இடங்கள்ல இருக்கிற கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி அவரு தன்னை ரொம்ப ஆச்சரியமான முறையில மாத்திக்கிட்டாரு. மத்த சமூகங்களோட சேர்ந்து தென் அமெரிக்காவில சங்கிலிங்கிற பேரு மருவி ஷாங்கினி பாபாவா மாறுச்சு. அதே மாதிரி இந்தோ கரீபியன் தீவுகள்ல கடல்களின் ராஜாவான டீ பாபாவா அவர் இன்றும் வணங்கப்படுறாரு. எங்க போனாலும் அவர் அந்த மண்ணோட அந்த மக்களோட விசுவாசமான பாதுகாவலரா நிலைச்சு நிக்கிறாரு. உலகம் முழுக்க அவர் கும்பிடப்படுற விதம் வேணா மாறலாம். கெரீபியன் தீவுகள்ல மெழுகுவர்த்தி ஏத்தி மண்டிட்டு வணங்கலாம், இல்ல நம்ம ஊர்ல அருவா மேல ஏறி நின்னு குறி கேட்கலாம். ஆனா பேசிக் ஒண்ணுதாங்க. உங்களுக்கு ஒரு அநீதி நடந்துச்சுன்னா உங்களுக்காக போராட ஒரு விசுவாசமான நண்பன் தேவைப்பட்டா உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு கருப்பசாமி தான் அந்த அல்டிமேட் கோ டு காட். ஃபைனல் சொல்யூஷன் அவர்தான். இது குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. அவர் சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கடவுளா இருந்தாலும் ஒரு சாதாரண அருவாளையும் ராஜாவோட கம்பீரத்தையும் ஒன்னா காட்டுற 18ஆம் நூற்றாண்டை செஞ்ச ஒரு அபூர்வமான வெண்கலச் சிலை இன்னைக்கும் நெதர்லாந்துல இருக்கிற ரிக்ஸ் மியூசியம்ல பாதுகாக்கப்படுது. இது அவருடைய சரித்திர அடையாளம் எவ்வளோ வலுவானதுங்கிறத காட்டுது. திருவிழா காலங்கள்ல நடக்கிற சாமி ஆடல் நிகழ்வை நேர்ல பார்த்திருக்கீங்களா? குறி சொல்றவங்க ஒரு ஆழமான அருள்நிலைக்கு போயிடுவாங்க. சில சமயம் அவங்க கூர்மையான அருவாள் மேல வெறும் காலோட நின்னு குறி சொல்றதெல்லாம் நடக்கும். ஊர்ல யாருமே தீர்த்து வைக்க முடியாத ரொம்ப மோசமான பிரச்சனைகளை, குடும்ப சண்டைகளை நேரடியாக பேசி தெய்வத்தோட வாக்கா உடனடி நீதியை நிலைநாட்டுவாங்க. எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம தீர்ப்பு சொல்ற ஒரு உச்ச நீதிமன்ற மாதிரியே இது செயல்படும். பகுரசல நம்ம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஆழமான வரிய கொஞ்சம் கவனிங்க. உண்மையான தெய்வீகம் எப்பொழுதும் பிரம்மாண்டமான கோவில்கள்ல கிடைப்பதில்ல. அது சாதாரண மக்களின் தீவிரமான தளராத பாதுகாப்புல தான் காணப்படுகிறது. ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில கருப்பசாமி அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இன்னைக்கும் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத இந்த வரிகள் ரொம்ப அழகாவே நமக்கு புரிய வைக்குது. இறுதியா நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. நம்மை சுற்றி இருக்கிற சிஸ்டம் எல்லாம் ஃபெயில் ஆகி எங்கும் இருட்டு சூழ்ந்து நிற்கும்போது யாருமே உதவிக்கு இல்லைன்னு தோன்ற அந்த தருணத்துல உங்க வாசல்ல எந்த மாதிரியான ஒரு காவலாளி நிக்கணும்னு நீங்க விரும்புவீங்க? இந்த தொகுப்பு முடிஞ்ச பிறகும் கூட ரொம்ப நேரத்துக்கு உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வி இது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்.